ஓம் சாந்தி 23/5/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் தடைக்கு காரணமாக கூடாது. உள்ளுக்குள் ஏதேனும் குறை இருந்தால் நீக்கிவிடுங்கள். இதுவே உண்மையான வைரமாக ஆவதற்கான நேரமாகும். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மாவுக்குள்ளே குறை இருக்கிற வரைக்கும் ஆத்மா மூலமாக ஏதாவது தடை ஏற்பட்டுருக்கும். அதனால் உங்கள் மூலமாக எதுவும் தடை ஏற்படாமல் இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதை நீக்கிடுங்க. ஏன்னா அதை நீக்குவதற்கான சரியான சமயம் இப்போ தான். இதுதான் ஆத்மா உண்மையாக வைரமாவதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. கேள்வி: எந்த விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டதும் ஆத்மாவின் மதிப்பு குறைந்து போய் விடுகிறது? பதில்: தூய்மையற்ற தன்மை முதல் குறைபாடாக வருகிறது. ஆத்மா தூய்மை இழக்கிறதா முதல் குறைபாடு அப்படின்றார். எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதன் தரம் மிக உயர்ந்து இருக்கிறது. அவர்கள் மதிப்புமிக்க இரத்தினமாக, வணக்கத்திற்கு உரியவராக, அதாவது வணங்குதற்கு உரியதாக இருக்குது. கொஞ்சம் தூய்மையற்ற தன்மையின் குறைபாடு இருந்தாலும் கூட மதிப்பு போய்விடுகிறது. இப்போது நீங்கள் பாபாவுக்கு சமமாக நிரந்தர தூய்மையான வைரமாக ஆக வேண்டும். உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார். தூய்மையான குழந்தைகளுக்கு தான் ஒரு பாபாவின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும். பாபாவிடம் உறுதியான அன்பும் இருக்கும். அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் தர மாட்டார்கள். மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா தூய்மையாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு இருக்கும். அது வணங்குதற்குரியதாக இருக்கும். தூய்மை இழக்கும்போது தான் அதுக்கு துக்கம் ஏற்படுது. தூய்மையாக இருந்துச்சுன்னா ஆத்மா இனிமையாகவும் இருக்கும், யாருக்கும் துக்கமும் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி கூட சொல்ல முடியும். ஏன்னா இதன் அர்த்தம் குழந்தைகளுக்கு தெரியும் அப்படின்றார். பாப்தாதாவுக்கும் தெரியும். இதன் அர்த்தமே நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம். கூடவே அமைதி கடலாக, சுக கடலாக, தூய்மை கடலாக இருக்கும் பாபாவின் குழந்தை ஆவேன். இதுவும் உங்களுக்கு தெரியும்ன்றாரு. உங்கள் புத்தியில் இருக்கும். அனைத்திலும் முதலாவது சிவபாபா தூய்மையின் கடல். தூய்மையாவதில்தான் மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. மேலும் தூய்மையாவதில் மிகுந்த தரவரிசை கூட இருக்குது அப்படின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தரத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த தரம் கூட அதிகரித்து கொண்டே போகிறது. நாம் இன்னும் சம்பூர்ணமாகவில்லை. சிலருக்குள் தூய்மை மற்றும் யோகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அவங்களே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார். நான் எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டேஜ், என்னுடைய நிலை இருக்குது அப்படின்றத கூட புரிஞ்சிக்கலான்றார். இந்த குறை கூட ஏன் வருது அப்படின்னா, தேக அபிமானத்தின் மூலமாக தான் இந்த குறை உடையவர்களாக ஆயிடுறீங்க. சிலருக்குள் அதிகமான குறை இருக்குது, சிலருக்குள் குறைவான குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றார். ஏன்னா விதவிதமான வைரங்கள் இருக்காங்க இல்லையா அப்படின்றார். எப்படி அந்த வைரத்தை கூட பூத கண்ணாடியால் பார்த்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது போல தான் இங்கே கூட நீங்கள் எல்லாரும் தான் வைரங்கள். உங்களுக்குள்ளேயும் கூட சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி சிவபாபா. அவர் ஒருவர்தான் அப்படின்றார். ரத்தின வியாபாரி என்று அவரை கண்டிப்பாக சொல்வார்கள். ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் அல்லவா. மேலும் இந்த ரதம், இந்த பிரம்மா பாபா கூட ரத்தின வியாபாரி தான். அவர் கூட ரத்தினங்களின் மதிப்பை தெரிஞ்சிருக்காரு. அவர் கூட துல்லியமாக ரத்தினத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறார். அவரும் பூத கண்ணாடியால் இது தூய்மையான வைரமா, இதுக்குள்ளே கரை இருக்குதா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிப்பார். வைர வைடூரியங்களை பூத கண்ணாடியை வச்சு கரெக்டாக செக் பண்ணுவார். தோஷம் உள்ளதா, என்ன இதுக்குள்ளே என்ன குறைபாடு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்றார். அதுபோல தான் இங்கே கூட குழந்தைகளுக்குள்ள எந்த மாதிரியான குறைபாடு இருக்குங்கிறதும் பாபாவுக்கு தெரியுன்றார். இவர் எந்த வகையான ரத்தினம், எந்த அளவுக்கு சேவாதாரியாக இருக்கார், இது எல்லாமே பாபா பார்க்குறார். நல்ல ரத்தினம் என்றால் மிகுந்த அன்போடு பாபா அந்த குழந்தையை பார்க்குறாராம். இவர் மிக நன்றாக இருக்கின்றார், இவரை தங்க பேழையில் வைக்க வேண்டும் அப்படின்னு பாபாவுக்கு தோணுமா. எப்படி நல்ல வைரான்னா எப்படி அது நல்ல இதில் வைப்பாங்களோ அதே போல் இங்கே கூட குழந்தைகளை அந்த மாதிரி நல்ல குழந்தைகளை பாபாவும் பார்க்குறார்.
புக்ராஜ் போன்ற ரத்தினங்களை தங்கப்பேழையில் வைப்பதில்லை. இங்கே கூட எல்லையற்ற தந்தை குழந்தைகளை பார்க்குறாரு. இங்கேயும் எல்லையற்ற ரத்தினங்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருவருமே தன்னுடைய மனதில் கேட்டு பாருங்க, நான் எந்த விதமான ரத்தினம், எனக்குள்ள எந்த குறைபாடும் இல்லை தானே அப்படின்றத நீங்களே உங்கள் மனசாட்சியை கேளுங்க. எப்படி வைடூரியங்கள் கூர்ந்து பார்க்கப்படுகிறதோ அப்படி ஒவ்வொருவரையும் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே உயிரோட்டமான ரத்தினங்களாக இருக்கிறீங்க. அப்போ நமக்குள்ளே என்னென்ன குறை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றார். உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பூக்களில் கூட சில பூக்கள் எப்போவுமே ரோஜாவாகவும் சில பூக்கள் வேறு விதமாகவும் இருக்குது. அதே போல் உங்களில் கூட நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க. அதனால் உங்களை பற்றி நீங்களே தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்ன்றார். முழு நாளும் நான் என்னெல்லாம் செய்கிறேன், பாபாவை எந்த அளவுக்கு நான் நினைவு செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை பாபா அடிக்கடி சொல்லிகிட்ருக்கார். பாபா நாரதரை பற்றி கூட சொல்லியிருக்காரு, உன்னுடைய முகத்தை பார், இது கூட உதாரணம் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட ஒவ்வொருவருமே தன்னை நன்றாக சோதித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறேன், எந்த அளவு எனக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்குது, அவகுணம் எதுவுமே எனக்குள்ளே இல்லை தானே, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றார். எந்த பாபா மூலமாக நாம் வைரத்துக்கு சமமாக ஆகிறோமோ அவர் மேலே நமக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குது, நம்ம வேறு யார்கிட்டையாவது அன்பு காட்டுறோமா, நம்மளுடைய உள்ளுணர்வு வேறு யார்கிட்டையும் போகலை தானே அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணணும். செக் பண்ணி மாற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதே போல் நான் எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய நினைவு பாபா கிட்ட போய் சேருது, அவருடைய நினைவில் இருந்து ஒரேடியாக உங்களுடைய ரோமம் புல்லரிச்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு, மெய் சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அன்பு நினைவு பாபாட்ட இருக்கணும் அப்படின்றார். மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி மாயா நிறைய தடை ஏற்படுத்தும். பாபா அதையும் சொல்கிறார். இப்போது நாம் அனைவருமே முயற்சியாளர்கள் என்று குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ரிசல்ட் கடைசியில் தெரியும். அதனால் நீங்கள் அப்பப்போ உங்களை செக் பண்ணி குறைய நீக்கிக்கிட்டே இருங்க அப்படின்றார். அப்போ தான் கடைசியாக ஒரேடியாக தூய்மையான வைரமாக மாற முடியும். குறைபாடு இருந்தால் நம்முடைய மதிப்பும் குறைஞ்சி போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக தூய்மையாகி மதிப்பு மிக்க வைரமாக மாறணும். அதுக்கான முயற்சியை தான் பாபா இப்போ செய்ய வச்சிட்ருக்காரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, இன்று யோகத்தின் நேரத்தில் பாப்தாதா கதியிலிருந்து எழுந்து சபையை சுற்றி ஒவ்வொரு குழந்தையும் கண்ணால் பார்த்து திஷ்டி கொடுத்துட்ருக்கார். பாபா இன்று ஏன் கதியை விட்டு எழுந்தார், யார் யார் சேவாதாரி குழந்தைகள் என்று பார்ப்பதற்காக எழுந்து வந்தார். ஏனெனில் குழந்தைகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறாங்க. ஆகையால் பாப்தாதா எழுந்து ஒவ்வொருவரையுமே பார்க்குறார். இவருக்குள்ளே என்னென்ன குணம் இருக்குது, இவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது. எல்லா குழந்தைகளும் முன்னாடி தான் அமர்ந்திருக்காங்க. ஆக அனைவரும் பாபாவுக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் வரிசை கிரமமான முயற்சிப்படி தான் அன்பிற்குரியவர்களாக இருக்காங்க. யார் யாருக்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்று பாபாவுக்கு தெரியும். ஏனெனில் எந்த சரீரத்தில் பாபா பிரவேசம் செய்திருக்கிறாரோ அந்த பிரம்மா பாபா கூட சோதனை செய்கிறார். இந்த ரெண்டு தந்தையரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள பார்க்குறாங்க. ஆகையினால யார் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்குறாங்களோ, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே அப்படின்றத பார்க்குறாங்க. ரோஜா முத்துக்களை ஒருபோதும் மறைச்சி வைக்க முடியாது இல்லையா? அதே போல் பாபா கூட அனைத்து குழந்தைகளுக்குமே இப்போ புரிய வைக்கிறாரு. பிறகு குழந்தைகளிடம் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, என் ஒருவனையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கிடும். அதனால் நினைவு செய்யும் பொழுது முழு நாளும் என்னவெல்லாம் செய்தீர்களோ அவற்றை சோதனை செஞ்சு பாருங்கள். எனக்குள்ள என்னென்ன அவகுணம் இருக்குது, அவகுணம் இருக்கிற காரணத்தினால பாபாவின் மனதில் நம்மளால் அமர முடியல அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனதில் அமரக்கூடியவர்கள் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். இப்போ இந்த பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் இருக்கிறவங்க தான் எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர முடியும். அதனால் பாபா எழுந்து குழந்தைங்களை பார்க்குறாரு. என்னுடைய மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் ஆக முடியும் அப்படின்றத பாபா பார்த்துட்ருக்கார். அதனால் நம்ம எந்த அளவுக்கு பாஸ் ஆவோம் என்று நேரம் வரும்போது குழந்தைகளுக்கு உடனடியாக தெரிய வரும். தேர்ச்சி அடைய முடியாதவர்களுக்கு முதலிலேயே என்னுடைய மதிப்பெண் குறைஞ்சிடும்ன்றதும் தெரிய வந்துடும் அப்படின்றார்.
இந்த நேரம் நீங்கள் எல்லாருமே பகவானுடைய மாணவர்கள். சிவபாபா இந்த தாதா மூலமாக படிப்பித்துட்ருக்காரு. ஆக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா நம்ம மேலே எவ்வளோ அன்பு செய்கிறாரு, எவ்வளோ இனிமையானவர், நமக்கு எந்த கஷ்டமுமே கொடுக்கறது இல்லையே. இப்படியெல்லாம் நீங்கள் தந்தையை நினச்சி சந்தோஷப்படணும். மற்றும் இந்த சக்கரத்தை கூட நினைவு செய்யுங்க அப்படின்றார். இந்த படிப்பு ஒன்றும் உங்களுக்கு அதிகம் கிடையாது. நாம் இப்படி ஆகணுன்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. கூடவே தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து இந்த லக்ஷ்மி நாராயணர் போல் ஆகணும். ஆகையினால்தான் மாலையில் நீங்கள் உருட்டப்படுறீங்க. எல்லையற்ற தந்தையே இந்த நேரம் குழந்தைங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறார். இப்பொழுது இன்னும் யாருமே பரிபூர்ணம் ஆகலை. கடைசியில் அப்படி நீங்கள் ஆயிடுவீங்க. அதுக்காக தான் இப்போ நீங்கள் முயற்சி செய்யணும். அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவை தவிர வேறு எங்குமே மனம் போகக்கூடாது. யாருடைய நினைவும் வரக்கூடாது. பாபாவுடைய நினைவு தான் அதிகமாக வரணும். பாபா பாபா பாபா. அந்த அன்பான பாபாவை அன்போடு நினைவு செய்யணும். ராஜாவின் குழந்தை என்றால் அவர்களுக்கு எப்படி ராஜ்யத்தின் போதை இருக்கும், அதுபோல் உங்களுக்கு தந்தையினுடைய நினைவு இருக்கணும். பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன். ஏழைகள் தான் உடனடியாக பாபாவை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் பாபாவுக்கு இது எல்லாமே பாபாவுடையது, எல்லாமே ஒவ்வொன்றும் பாபாவுடையதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய ஸ்ரீமத் படி தான் நம்ம ஒன்று செய்யணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பணக்காரர்களுக்கு அவர்களுடைய பணத்தின் போதை இருக்கிற காரணத்தினால அவங்களால ஸ்ரீமத் படி நடக்க முடியாது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன். அவங்க தான் வராங்க, புரிஞ்சுக்கிறாங்க, உடனே பாபாக்கிட்டையும் பலியாகிறாங்க அப்படின்றார். ஏனெனில் அவர்கள் அதே போல் பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட வராங்க. அந்த பணக்காரர்களை பார்த்து சில ஏழை குழந்தைகள் கூட வராங்களாம். அவங்களே போகிறாங்க, நம்மளும் போகலாம் அப்படின்ட்டும் சில குழந்தைகள் வராங்களாம். சில அப்பாவி ஏழை குழந்தைகள் இங்கே வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றார். நான் ஒரு நாள் கூட, பாபா சொல்கிறாரு, ஒரு நாள் அவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள். அந்த நாளும் வரும். பிறகு எப்போது நீங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ அப்பொழுது மகிழ்ச்சியோடு அவங்க அதை ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, பாபா கிட்ட பலி ஆகிடுவாங்க அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்தவர்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அனைவருக்குமே நன்மை செய்யணும். காட்டுவாசி சபரி கொடுத்த நெல்லிக்கனியை ராமர் சாப்பிட்டதாக ஒரு பாடல் இருக்குது. ராமருக்கு காட்டுவாசி சபரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல்லிக்கனியை ஊதி ஊதி கொடுப்பாங்க அவருக்கு. அது எச்சில் கூட பார்க்க மாட்டார். அவங்க அன்பை தான் பார்த்து அதை ஸ்வீகாரம் பண்ணுவார். அதுபோல் பாபா கூட என்ன பண்ணுறாரு, பணக்காரர்களுக்கு பாபா ஹெல்ப் பண்ணல, ஏழை குழந்தைகளுக்கு தான் பாபா உதவி செய்கிறாரு. ஏழை பங்காளன் பாபா. இந்த நேரம் நீங்கள் போக போக இவை அனைத்தும் செய்ய வேண்டும். இதில் யோக பலம் வேணும். அதில் அனைவரும் கவரப்பட்டு வருவார்கள். தேக அபிமானம் இருக்கிற காரணத்தினால நிறைய குழந்தைங்கள்ட்ட யோக பலம் குறைவாக இருக்குது. நீங்கள் யோக பலத்தோடு நீங்கள் யாருக்கு புரிய வச்சாலும் அவங்க பாபாவை ஏற்றுப்பாங்க அப்படின்றார். அதனால் அடுத்து பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும். யாரை பார்த்தும் அசைந்து விடாதபடி நம்முடைய மனோநிலை இருக்க வேண்டும். தேக அபிமானியாக ஒருபொழுதும் ஆகக்கூடாது. அனைவரையும் தன்னுடைய சகோதர ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபாவின் கட்டளை இருக்குது. அதனால் தேகத்தை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. தேகத்தினுடைய தர்மம் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. கடைசியில் தேகத்தின் நினைவு கொஞ்சம் இருந்தாலும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். ஆகையினால தேக சம்மந்தப்பட்ட எதுவுமே உங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்டேஜை நீங்கள் உறுதியாக்கணும். சேவையும் செய்யணும். எப்போது அந்த நிலையை அடைவோமோ அப்போ தான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். உங்களுக்கு யோக பலம் இருந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் கண்டிப்பாக உங்களை நோக்கி கவரப்பட்டு வருவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, ஆத்மாவில் அநேக பிறவிகளின் அழுக்கு இருக்குது. அதெல்லாம் இந்த நேரம் நீங்கள் தூய்மையாக்கணும். அதனால் தூய்மையாக்கணுன்னா இப்போ தந்தை மூலமாக தான் ஆக முடியும். அதனால் தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்றார். இப்போது பாபா அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்திருக்காரு. ஆக கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பாபாவை நினைவு செய்யணும். பாபாவே அன்பாக குழந்தைகளை மிகவும் ஈர்க்கிறார். நாளுக்கு நாள் எவ்வளோ தூய்மையாகி கொண்டே போவோமோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே கூட அந்த ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நோய் போன்றவையெல்லாம் ஏற்படுதுன்னா அது கூட கர்ம கணக்கு தான். எதுவரை இங்கே இருக்கிறோமோ அது வரைக்கும் ஏதாவது ஒரு சிலது ஆகிட்டே தான் இருக்கும். கர்ம கணக்கு ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றாரு. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட கடைசி வரைக்கும் கர்ம கணக்கு அனுபவிச்சுட்டு இருந்தார்.
நான் இவருக்கு ஆசீர்வாதம்லாம் செய்வேங்கிறது கிடையாது. இவர் உடலை நான் பயன்படுத்துறதுனால இவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்றது கிடையாது. அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கை அவங்கவுங்க முயற்சி செய்தால் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் ரதம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்றார். அதுபோல் நிறைய பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் எப்படி எப்படியெல்லாம் வராங்க பாருங்கள் அப்படின்றார். எப்படி யுக்தியோடு பந்தனத்திலிருந்து விடுபட்டு வராங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூட மற்றவங்களுக்கு கிடையாதுன்றார். நிறைய பேருக்கு முற்றிலும் பாபா மேலே அந்த அளவுக்குலாம் அன்பு இருக்கிறதில்ல. ஆனால் பந்தனத்தில் இருக்கிறவங்க காட்டுற அன்புக்கு யாரையோடைய அன்பும் ஒப்பிட முடியாதுன்றார். ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. பந்தனத்தில் இருக்கிறவங்க, பந்தனத்தில் உள்ளவர்களின் யோகத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது பாபா பாபா பாபான்னு அழறாங்க. பாபா உங்களை நாங்கள் எப்போ சந்திப்போம், உங்கள்கிட்ட நாங்கள் எப்போ வரோன்னு அன்போடு கண்ணீர் விடுறாங்களாம். அதனால் பாபா சொல்கிறாரு, பந்தனத்தில் இருக்கிறவங்கள சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்களுடைய நினைவு கூட உயர்ந்ததாக தான் இருக்குது அப்படின்றார். உங்களை நாங்கள் எப்போ சந்திப்போம், இப்படியாக பந்தனத்தில் சிக்கொண்டவர்கள் அன்பு கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் துக்கத்தின் கண்ணீர் கிடையாது, அது அன்பின் முத்துக்களாகவே மாறிடுது. ஆக அந்த பந்தனத்தில் சிக்கொண்டவர்களின் யோகம் ஒன்றும் குறைவானது கிடையாது. நினைவு செய்யும்போது மிகவும் துடிக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்க தான் அதிகமாக என்னை நினைவு செய்கிறாங்க. நாங்கள் உங்களை எப்போ பாபா சந்திப்போம், அனைத்து துக்கங்களையும் நீக்கக்கூடிய பாபாவை எவ்வளோ நேரம் நீங்கள் நினைவு செய்கிறீங்க, சேவை செய்கிறீர்கள். ஆனால் பந்தனத்தில் சிக்கொண்டவர்கள் சேவை செய்ய முடியாட்டியும் கூட அவங்க எந்த அளவுக்கு என்னை நினைவு செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய பலம் கிடைக்குதுன்றார். அவங்களுக்கு நினைவின் பலம் அதிகமாக கிடைக்கிது. அவங்க வெளியில் வர முடியாட்டியும் சேவை செய்ய முடியாட்டியும் அவங்க இருந்த இடத்துலேருந்தே அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை நினச்சி அவங்க நிறைய பலன் அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்குறாரு. குழந்தைகளே, நீங்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த அனைத்து பந்தனங்களும் முடிஞ்சிடும். சகிச்சுக்கிட்டு பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ பாபாவுடைய உதவி கிடைக்கும்ன்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: எனக்குள் எந்த அவகுணமும் இல்லை தானே. எந்த அளவுக்கு என்னுடைய நினைவு பாபா வரை சென்றடைகிறது? என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக இருக்கிறதா? என் உள்ளுணர்வு எங்கும் அலையவில்லை தானே என்று தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்: பாபாவையே ஈர்க்கும் அளவுக்கு அன்பானவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம்: எப்போதுமே நீங்கள் மற்றும் பாபா இவ்வாறு சேர்ந்து இருங்கள். எனவே வேறு யாரும் தனியாக பிரிக்க முடியாது. ஒருபோதும் தன்னை தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். பாப்தாதா அழியாத துணையை கடைப்பிடிப்பவர், உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பவர். பாபா என்று சொன்னால் உடனடியாக பாபா ஆஜராகிவிடுவார். நாம் பாபாவினுடையவர்கள், பாபா நம்முடையவர். பாபா உங்களுக்கு ஒவ்வொரு சேவையிலும் ஒத்துழைப்பு தருபவர் ஆவார். அதனால் தனது இணைந்த ரூபத்தின் ஆன்மீக நஷாவில் இருங்கள். ஸ்லோகன்: சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தின் சமநிலையில் இருந்தால் எப்போதும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.